வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இந்தியன் ஐட்டம் அல்லாத இட்டாலியன் ஐட்டம் ஒன்று நம்ம பண்ண போறோம். ஒயிட் சாஸ் பாஸ்தா. ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா வந்து கோதுமை மாவு எடுத்துட்டு இருக்கேன். நான் மைதா எடுத்துக்க மாட்டேன். கோதுமை மாவு. அதே மாதிரி பொடியா நறுக்குன பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன். நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் இதுவும் வந்து நீங்க கடையில வாங்கிக்கிறதுனாலும் வாங்கிக்கலாம். இல்ல வீட்ல நம்ம மிக்ஸில ஓட்டுனீங்கன்னா இந்த மாதிரி கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இது வந்து மிக்ஸ்டு ஹெர்ப் எல்லாமே இருக்கிற ஹெர்ப் எடுத்துட்டு இருக்கேன். இல்ல நான் இன்னைக்கு சேர்க்க போற வெஜ்ஜீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 காளான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ஹாஃப் கொடமிளகா, அதே மாதிரி ஒரு 2 சின்ன பீஸு கார்ன் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து பாஸ்தால நிறைய வகை இருக்கும், உங்களுக்கு தெரியும். இது வந்து ஃபியூஸ்லி, அது வந்து 2 எடுத்துட்டு வேக வச்சு இப்படி வந்திருக்கு. இது ஒரு 3 பேர்கிட்ட சாப்பிடலாம். நல்லா சாப்பிட்டா 2 பேர், இல்லைன்னா 3 பேர் அப்படி சாப்பிடலாம். ஒரு கிளாஸ் நார்மலா வீட்டில் காய்ச்சின பாலோ காய்ச்சாத பாலோ எடுத்துக்கோங்க. இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம், நீங்கள் கடையில் வாங்குறதுனா வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு சிலர் வீட்லேயே பண்ணணும்னு நம்ம நினைப்போம்ல, ஏன்னா பாஸ்தா வந்து நிறைய சொல்லுவோம். ஸோ வீட்லேயே பண்ணணும்னு நினச்சோன்னா பால் இருக்கு இல்லையா, 1 லிட்டர் பாலை வந்து நல்லா 1/4 லிட்டராக காய்ச்சிட்டு அதை வந்து வடிகட்டியில் போட்டு நல்லா இது பண்ணோன்னா இந்த மாதிரி நமக்கு சூப்பராக க்ரீம் கிடச்சிரும். சூப்பர் க்ரீம், ஹோம்மேட் க்ரீம். நம்ம எடுத்துருக்கிற இந்த பட்டர் இருக்கு இல்லையா, இந்த பட்டரில் முக்கால்வாசி பட்டரை இப்போ போட்டுருவோம். இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு இருந்தேன், அதில் முக்கால்வாசி போட்டேன். ஃபுல்லாக வெண்ணெய் போட்டு நீங்கள் பண்ணுறதுனா பண்ணலாம், தப்பு கிடையாது. வெண்ணெய் நிறைய இருக்குது, நிறைய பண்ணலாம். இன்ஃபேக்ட் உடம்புக்கு ரொம்ப நல்லது, நீங்கள் அப்படி பண்ணணும். அது இல்லை முடியல, ஆனால் என்ன எனக்கு வெண்ணெயோட ஸ்மெல்லும் வேணும் அப்படின்றவங்க என்ன பண்ணலான்னா வெண்ணெய் கொஞ்சம், ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சரியா? இப்போது இதை போட்டவுடனே இதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்க பூண்டை எடுத்து ஃபர்ஸ்ட் இது தலைமையில கொட்டணும். இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 பெரிய பெரிய பல்லு, இவ்வளோ பெருசாக இருந்ததுங்க. அது அவ்வளோதான் கட் பண்ணி நான் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ காயெல்லாம் தனியாக வதக்கி எடுக்கணும், அதுக்கப்புறம் இது பண்ணணும் அப்படிலாம் இல்லை. எல்லாத்தையும் ஒன்றா பண்ணலாம். டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதனால பயமே வேணாம். இப்போ நம்ம எடுத்துட்டு இருக்க கொடமிளகா சேர்ப்போம், காளானியும் சேர்த்துடலாம், கார்னையும் சேர்த்துடலாம். வெறும் கார்ன் வச்சு பண்ணலாம், கேப்சிகம் வச்சு பண்ணலாம், இல்லைன்னா வெறும் இது இருக்கு இல்லையா காளான், அது மட்டும் வச்சு பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட், செம்ம ஃப்ளேவர் கொடுக்கும். ஓகேவா? இன்னைக்கு என்கிட்ட எல்லாமே இருந்தது, அதனால கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக எடுத்துக்கிட்டேன். மற்றபடி நீங்கள் எது வேணால் போட்டு பண்ணலாம், எதுவுமே இல்லாமல் வெறுமனேவும் கூட பண்ணலாம். ஏன்னா பாஸ்தா செம்ம டேஸ்டாக தான் இருக்கும். இது போட்டு இது காய்கறி கலர் மாறணும், பூண்டு வந்து வதங்கணும், அந்த மாதிரி நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போது போட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். அந்த 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கோதுமை மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் எடுத்துருக்கிற பாஸ்தாக்கு இது போதும். ஓகே, அதை இப்போ உள்ளே சேர்க்க போகிறோம். நார்மலி பாஸ்தா பண்ணும்போது இந்த ஸ்டேஜில் மைதா மாவு தான் சேர்ப்பாங்க. ஓகேவா? நான் வந்து மைதா மாவு வேணாம், ஒரு ஃபர்ஸ்ட்லாம் வந்து மைதா மாவு பாஸ்தா வாங்குறதுனால சரி கம்மி பண்ணலாமேன்றதுக்காக கோதுமை மாவு போட ஆரம்பித்தேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு ஸ்மெல் வராது, டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. அதனால கோதுமை மாவு யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு வேணும்னா மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இதை போட்டு நல்லா வதங்கட்டும். ஒன்றும் இல்லையா, வந்து மற்றதெல்லாம் பெருசாக வதங்க வேணான்னு. ஆனால் நம்ம மாவு போட்ட உடனே கொஞ்சம் அந்த மாவு கலர் மாறணும், கொஞ்சம் அந்த ஸ்மெல் போகணும், அந்த பச்சை ஸ்மெல்லு, அது வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போவே இந்த காயெல்லாம் வதங்குற வாசமும் உங்களுக்கு வந்துடும். அது மாதிரி நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் வர ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோதுமை மாவு போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸ்மெல்லும் நல்லா வருது, அது கலரும் கொஞ்சம் மாறிடுச்சு பாருங்கள். மாவு கலரும் நல்லா மாறிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நாம் 1 கிளாஸ் பால் எடுத்துக்கலாம். இந்த 1 கிளாஸ் பாலுன்றது பச்சை பாலாக இருக்கலாம், இல்லை காய்ச்சின பாலாக கூட இருக்கலாம், நல்லா தண்ணியாகவே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பண்ணது பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. இப்போது இந்த ஸ்டேஜ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். பால் விட்ட உடனே கைவிடாமல் கிண்டணும் கொஞ்சம் நேரத்துக்கு. ஸோ நீங்கள் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கிட்டு கைவிடாமல் கிண்டிங்கன்னா இது ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். கட்டிப்படுற மாதிரி இருக்கும், பயந்துடாதீங்க, அதெல்லாம் ஆகாது.
இப்போ கோதுமை மாவு, மைதா மாவு இதுல என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா கலர் மட்டும்தான். மைதா மாவுனா அப்படியே இந்நேரத்துக்கு வெள்ளை வெள்ளையர்னு இருந்திருக்கும். இது கோதுமை மாவுனால கோதுமை மாவுக்கு ஒரு கலர் இருக்குல்ல, அந்த கலர் இருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சுன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி அப்படியே அதை கலந்து விடுங்க. இந்த தண்ணிங்கிறது நீங்க நார்மல் வாட்டர் கூட வச்சுக்கலாம், இல்லை நீங்க பாஸ்தா வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை கூட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றினோன்னா ஐயோ அப்படி ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். ஆனா நீங்க கிண்ட கிண்ட அப்படியே அழகா அது பேஸ்ட் ஆயிடும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல பாருங்க, இந்த மாதிரி ஒரு கஞ்சி பதம் இருக்கா. இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ், அது எல்லாத்தையும் நம்ம போடலாம். இப்போ ஆரிகாமி அது இதுன்னு தனித்தனியா இருக்கும், ஒன்னாவும் விற்குது. நான் ஒன்னா வாங்கிட்டு இருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்க வீட்டில் பீஸா வாங்கும்போது டாப்பிங் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் சேர்த்து வச்சு அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிக்ஸ்டு ஹெர்ப். அப்புறம் நம்ம காரத்துக்கு இதில் 2 விஷயம் சேர்ப்போம், மிளகுத்தூள் அண்ட் இந்த காஞ்ச மிளகாய். இது என்னன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு, சில்லி ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லுவோம், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு. இதுவும் கடையில் விற்கும். ஆனால் நம்ம கொஞ்சம் காஞ்ச மிளகாய் எடுத்து மிக்சியில் ஒரு 2 ஓட்டு அந்த பல்ஸ் மோடில் ஓட்டினோன்னா அழகாக நமக்கு கிடச்சிரும். அதை பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு நம்ம தலைவன் பாஸ்தாவை எடுத்து இதில் கொட்டணும். பார்த்தீங்கன்னா வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் வேக வச்சுட்டு அதை வடிகட்டிட்டு நல்லா பச்சை தண்ணியில் அலசிட்டிங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக வந்துடும். இப்போ திக்காக இருக்குல்ல, எனக்கு பாஸ்தா நல்லா வெந்திருக்கு, எனக்கு பெருசாக வேக வேணாம். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது இந்த ஸ்டேஜில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் என்னோட இந்த க்ரீமை சேர்க்குறேன். இதை சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ நீங்கள் உப்பு பாருங்க. நான் வந்து பாஸ்தா வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன். அப்புறம் அன்சால்டட் பட்டர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ உப்பு கம்மியாக இருக்குன்னு தோணுதோ அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு சால்ட் போட்டுட்டு நீங்கள் பெப்பர் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி போடுறதுனாலும் போடலாம், இல்லைனா வீட்டில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, நான் சொல்லுவேன் இல்லையா எப்போவுமே வீட்டில் பவுடர் பண்ணி வச்சுருப்பேன்னு, அது ஒரு 1/2 ஸ்பூனு போதும், அதிகம் வேணாம். நம்ம காரத்துக்கு போடுறதே அந்த சில்லி ஃப்ளேக்ஸும் இந்த பெப்பரும் தான். மிச்சம் இருக்கிற க்ரீமையும் ஊற்றிடுங்க. ஊற்றி ஒரு 2 to 3 மினிட்ஸ் அது சிம்மில் இருக்கட்டும். இப்போது இதில் நம்ம க்ரீம் பால் காய்ச்சி க்ரீமாக்கி ஊற்றணும் இல்லையா, அது வந்து க்ரீம் போய் வாங்கலை, இல்லை க்ரீம் உங்களுக்கு வாங்க வேணாம் அப்படின்ற பட்சத்துக்கு தான் அது. அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கியிருக்கீங்களா க்ரீமு, அந்த க்ரீமை ஒரு ஒரு 1/2 கப்பு ஊற்றிக்கோங்களேன். அரை கப்பு க்ரீம் ஊற்றிக்கலாம். நீங்கள் ஒரு 1/2 கிளாஸ் அந்த மாதிரி ஊற்றிக்கிட்டிங்கன்னா, இல்லைன்னா டேஸ்ட் பார்த்து உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட் வேணும்னு பார்த்து ஊற்றிக்கிட்டிங்கன்னா நம்மளோட பாஸ்தா இதே மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ நம்ம வித்தியாசமாக பண்ண போகிற ஒரே ஸ்டெப் வந்து க்ரீம் வாங்கி சேர்க்கறது, இல்லை க்ரீம் வீட்டில் பண்ணி சேர்க்கறது, அவ்வளோதான். ஆக்சுவலி பாஸ்தானாலே வந்து அந்த பூண்டு ஸ்மெல்லும் அந்த பட்டர் ஸ்மெல்லும் தான். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் நல்லா தான் பட்டர் போடணும். இப்போது ரெடி ஆகிடுச்சு பாஸ்தா, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதில் கடைசியாக நம்ம மிச்சம் வச்சுருக்க இந்த பட்டரையும் போட்டுட்டு நம்ம இறக்கிட வேண்டியது தான். இப்போ பட்டர் சேர்த்துட்டோம். இப்போ இதில் சீஸ் போடுவாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சீஸ் போடணுன்னா போட்டுக்கலாம், அது ஒரு டேஸ்ட் தான் கொடுக்கும். மேலே இந்த ஸ்டேஜில் சீஸை துருவி விட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பாஸ்தா ரெடி ஆகிடும். ஆனால் நான் பெரும்பாலும் சீஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ வெறும் பட்டரோடு நிறுத்திட்டேன். நீங்கள் சீஸ் யூஸ் பண்ணுறதுனா இந்த ஸ்டேஜில் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுங்க. பார்த்தீங்களா, கம கமக்கும் க்ரீமி பட்டரி பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பண்ணணும், எல்லாமே நானா பண்ணணும், என் கையால பண்ணணும்னா கலர்ல என்னங்க இருக்கு, சூப்பரான ஹெல்தியான பாஸ்தா அப்படின்னு தான் சொல்லணும். பாஸ்தாலாம் கெடுதல் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, ஒன்ஸ் இன் அ வைல் கொடுக்கலாம். எது ஒன்று அதிகமாக சாப்பிட்டாலும் அது கெடுதல் தான். அது வந்து அரிசியாக இருந்தாலுமே சரி, நம்ம ரொம்ப நல்லதுன்னு சொல்கிற ப்ரோட்டீனாக இருந்தாலுமே சரி, அளவுக்கு மிஞ்சினா எல்லாமே நமக்கு கஷ்டம் தான். அளவோடு சாப்பிடும்போது எல்லாமே சூப்பர் கரெக்டாக தான் இருக்கும். அண்ட் மைதா பற்றி சொல்கிற அவ்வளோ விஷயங்களும் உண்மையிலேயே அவ்வளோ தப்பானது கிடையாது. மைதாவும் எல்லா மாவு மாதிரியும் அதுவும் ஒரு மாவு தான். இணைந்திருங்கள் நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம்.